ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ் ஃபேமிலி. இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி மார்னிங்க காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு சரி காலையில் வாசல்லேருந்து ஆரம்பிக்கலான்னு கோலம்லாம் போடணுன்னு ரொம்ப ஆசைங்க. ஏற்கனவே ஒரு வீடியோவிலையும் நான் இதான் சொல்லியிருக்கேன். கோலம் போட்டால் இங்கே கம்ஃபர்டபுளாக இல்லைங்க, சின்ன வாசல். ஸோ கோலம் போடணுன்னா கஷ்டமாக இருக்குது, அதனால் நான் போடுறதில்ல. மாவு கோலம் போட்டால் கூட எனக்கு இங்கே பிடிக்கலைங்க. வில்லேஜ் சைடெலாம் பெரிய பெரிய கோலம் போடுவேன், கோலம் போட முடியாத சூழ்நிலை. அதனால் போடாமல் சரி விளக்கு மட்டும் ஏற்றியாவது ஆரம்பிக்கலாம் விநாயகர் சதுர்த்தின்னு சொல்லிட்டு விளக்கு ஏற்றிட்டுங்க. ஏற்றிட்டு கிச்சனில் நான் வேலை பார்த்தேன். அது நேற்று ஒரு வீடியோவில் சொன்னாங்க, சதுர்த்தி திதி 3:30 மணி வரைக்கும் தான் இருக்கான் சாயந்தரம். அதுக்குள்ளே பிரசாதம்லாம் செஞ்சால் நல்லா இருக்குன்னு எங்கள் வீட்டுக்காரர் என் கணவர் சொன்னார். ஸோ பிரசாதம்லாம் நான் செய்கிறதுக்கு கிச்சனில் இருந்தேன். அவர் எல்லோரும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தார். கணபதிக்கு பூணூல் போடுறது, அப்புறம் தேங்காய் கலசம் ரெடி பண்ணுறது, அதெல்லாம் அவர் தான் செஞ்சிட்டு இருந்தார். அந்த கலசத்துக்குள்ளே சுத்தமான கங்காஜல், அப்புறம் சுத்தமான தண்ணி, மஞ்சள், குங்குமம், 1 ரூபா காயின், அப்புறம் ஏலக்காய், பச்சை கற்பூரம் இதெல்லாம் போட்டு கலசம் ரெடி பண்ணாங்கங்க. இந்த கலசத்தில் வைக்கிற தேங்காவை முளைக்க வச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் மாங்கொத்து வச்சுட்டு அதுக்கு மேலே தேங்காவில் ரக்ஷா கயிறுன்னு சொல்லுவாங்க, அந்த கயிறை சுற்றி வச்சுட்டு அவர் தாங்க ஐயர் மாதிரி எல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. நான் கிச்சனில் வேலை செஞ்சிகிட்டு இருந்தேன். ஏன்னா காலையில் பிரசாதம் காலையில் ரெடி பண்ணிடணும், 9 to 10 நல்ல நேரம்னு சொன்னாங்க. அதனால் பட்டுன்னு அவர் அந்த பக்கம் செஞ்சிட்டு இருந்தார், இந்த பக்கம் நான் செஞ்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி பிரசாதத்தில் சுண்டல், ஆனால் கொஞ்சம் தாங்க செஞ்சுருந்தேன். இது கருப்பு கலர் சுண்டல், ஏன்னா அதிகமாக செஞ்சால் வீணாயிடும் இல்லைங்களா. அப்புறம் கொழுக்கட்டை கொஞ்சம் செய்யலான்னு சொல்லிட்டு பூர்ணம் ரெடி பண்ணி வச்சிட்டோம். சரி இதெல்லாம் செஞ்சால் கூட காலையில் டிஃபினுக்கும் வேணும்ல, அதுக்காக இட்லி, பொட்டுக்கடலை சட்னி இதாங்க செஞ்சேன் இன்றைக்கி. வடை கொஞ்சம், வடை மெது வடை இல்லை, கடலப்பருப்பு வடை. கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு கழுவி வச்சுட்டேங்க. கிச்சன் வேலையெல்லாம் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. சரி கணவரும் இங்கே ஓரளவுக்கு கணபதிக்கு ரெடி பண்ணிட்டார். அப்பயும் இன்னும் கொஞ்சம் மாலைலாம் போடுறது இருந்தது, அதுக்குள்ளே லேட் ஆகிடுச்சி. 9 to 10 தான் நல்ல நேரம். சீக்கிரம்னு சொன்னதுனால கொஞ்சம் மாலை கூட போடலை. கொஞ்சம் டெக்கரேஷன் கொஞ்சம் தான் இருந்தது. அது சாயந்தரம் வீடியோவில் கிளியராக எல்லாம் எடுத்திருப்போம். அடுத்து எல்லாம் பிரசாதம்லாம் எடுத்து வச்சுட்டு கணவர் சொன்னார் விளக்கு ஏற்றுமான்னு சொல்லிட்டு. விளக்கு தான் ஒன்று அணையா விளக்கு, 2 குத்து விளக்கு. பெரிய விளக்கு அது ஷோஃபீஸ்க்கு தாங்க வச்சுருக்கிறேன். நீங்கள் அப்புறம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், என்னங்க அந்த விளக்கு ஏன் ஏற்றலை அப்படின்னு சொல்லிட்டு. 2 குத்து விளக்கு பெருசு 2 ஷோஃபீஸ் தான் வச்சுருக்கேன். சின்ன விளக்கு தான் 2 ஏற்றிருக்கேன். இது எங்கள் குட்டி வெள்ளி கணபதி. அதுக்கு அடுத்தது இப்போ பிரசாதம்லாம் வச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டோங்க. ஆர்த்தி எடுக்கிறதுக்காக எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்கோம். டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் சரி பசங்களாம் குளிக்கணும் இல்லைங்களா. நாங்களாம் ரெடி ஆகிட்டோம். பட் பசங்க குளிச்சுட்டு அப்புறம் மாமனார் அவரும் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வரணும்ல. அவங்க 3 பேரும் கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் எல்லோரும் குடிச்சு முடிச்சுட்டு ரெடி ஆகி வந்தாங்க. தட்சணை 500 ரூபா வச்சு 501 ரூபா. அடுத்தது எங்கள் கணவர் தான் ஆர்த்தி எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணார். அப்போ எங்கெல்லாம் அருகம்புல், ஒரு சின்ன கத்தை 20 ரூபா, பெரிய கத்தை 50 ரூபா. நம்ம வில்லேஜ் சைடெலாம் அருகம்புல் எங்கே வேணால் கிடக்குங்க. அதெல்லாம் அதோட வேல்யூ தெரியாதே, நாங்கள் பறித்து சாமிக்கெலாம் வச்சதில்லை. ஆனால் மும்பையில் அருகம்புல்லுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் போல் இருக்குங்க. என்ன விலை! நேற்று நான் 20 ரூபாய்க்கு அவ்வளோ சின்ன அருகம்புல் தாங்க கிடச்சிது. வாங்கிட்டு இப்போ என்ன பண்ணது, வாங்க தான் முடியும். அப்புறம் பூவும் அவ்வளோ விலையாக இருந்தது. காலையில் அர்ஜென்ட்டாக செய்யும்போது முக்குட்டெலாம் வைக்கிறதுக்கு டைம் கிடைக்கலங்க, வைக்கல. இப்போ நான் சாயந்தரம் பூஜைக்கு ரெடி பண்ணணும். ஏன்னா காலையில் ஒரு டைமு ஆர்த்தி எடுக்கணும், சாயந்தரம் ஒரு டைம் ஆர்த்தி எடுக்கணும். காலையில் எடுக்கும்போது அவசரமாக இருந்தனால மாலை போடலை, விநாயகருக்கு முக்கூட்டு வைக்கல, அவசரமாக செஞ்சுட்டு அப்படியே முடிச்சிட்டேங்க. அப்புறம் மதியம் கொஞ்சம் சமைச்சதை அதுவும் பிரசாதத்துக்கு வச்சுட்டேன். சாயந்தரம் தாங்க நல்லா மாலை, ரோஜாப்பூ மாலை, தலைக்கு முக்கூட்டு எல்லாம் வச்சு கொஞ்சம் மனசுக்கு நல்லா இருந்தது. இந்த ஆர்த்திக்கு நான் எங்கள் ஃப்ளோரில் இருந்தெல்லாம் யாரும் அவ்வளோ கூப்பிடலங்க. கூப்பிட்டா எல்லோரும் வந்துடுவாங்க, ஆனால் நான் கூப்பிடல. இந்த ரோஸ் மாலை நான் மார்க்கெட்டில், பெரிய மார்க்கெட்டில், தாதர் மார்க்கெட்டில் பூ வாங்கிட்டு வீட்டில் தாங்க செஞ்சேன். அதே நம்ம இங்கே கீழே இருக்கிற கடையில் போய் வாங்க போனால் எப்படியும் 100, 120 அப்படி வருங்க அந்த ஒரு சின்ன மாலையே.
எல்லாம் போட்டு முடிச்சுட்டு சாயந்தரமும் ஆர்த்திக்கு ரெடி பண்ணி ஆர்த்தி தாங்க பாடிக்கிட்டு இருக்கோம். ஆர்த்தி தான் நடந்து गणेश जय जय लगे समर्थ मोर्या दिवांताने तुझी सर्वांचं भलं कर.